மார்ச் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகள், அந்த கிரக பயிற்சிகளின் வாயிலாக என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? சுக்கிரன் மீனராசிக்கு வரப்போகிறாரு மார்ச் 2ஆம் தேதி. மார்ச் 3ஆம் தேதி பகுதி சந்திர கிரகணம். மார்ச் 11 மிதுனத்தில் குரு வக்கர நிவர்த்தி. மார்ச் 15 சூரியன் மீனராசிக்கு பயிற்சி. மார்ச் 21 புதன் வக்கர நிவர்த்தி கும்பராசியில். இப்படி பல நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேஷம் பொறுத்தளவில் 12 சுக்கிரன் உச்சம் பெறுவதனால ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குரு நேர்கதியில் அடைவதால் தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கைகூடும். சந்திர கிரகணம் 5இல் நடப்பதால் பிள்ளைகளின் ஆரோக்கியம் மற்றும் உயர்கல்வியில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்தளவில் லாப வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் திடீர் பணவரவு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும் சொல்லலாம். குருவின் நேர்கதியால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் சொல்லலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். கிரகணம் 4ஆம் வீட்டில் நடைபெறுவதால் தாயின் உடல் நலனில் சிறு பாதிப்புகள் நீங்கும் சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தளவில் குரு நேர்கதி அடைவதால் புதிய உற்சாகம் பிறக்கும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவதால் அரசு வழி லாபம் வர்றதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும். சிறு பயணங்களில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். கடகத்தை பொறுத்தளவில் 9ல் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பாக்கியங்கள் கூடும் சொல்லலாம். தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் எடுக்கும். 2ஆம் வீட்டில் கிரகணம் ஏற்படுவதனால பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். சிம்மத்தை பொறுத்தளவில் ராசியில் கிரகணம் நிகழ்வதால் மார்ச் முதல் வாரம் சற்று சோர்வாக இருக்கலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத இன்சூரன்ஸ் அல்லது உயிர் வழி சொத்துக்கள் கிடைக்கலாம். லாப வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் குரு பலம் பெறுவதால் மாத இறுதியில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியை பொறுத்தளவில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் தள்ளி போன திருமண வரன்கள் அமைய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும்னு சொல்லலாம். குருவின் பார்வையால் புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். 12ஆம் வீட்டில் கிரகணம் என்பதால் தூக்கமின்மை அல்லது தேவையற்ற பயம் போகும் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசியை பொறுத்தவரை 6ல் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கடன் பிரச்சனைகள் குறையும். எதிரிகளால் வரும் தொல்லை மறையும் சொல்லலாம். 9ல் குரு நேர்கதி அடைவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். 11ஆம் வீட்டில் கிரகணம் என்பதால் நண்பர்களுடன் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஊக வணிகத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். 8ஆம் இடத்துல குரு இருப்பதால் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். புதன் வக்கர நிவர்த்திக்கு பின் தொழில் சீராகும்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டில் கிரகணம் அப்படிங்கிறதுனால வேலையில் சிறு சிறு சிக்கல்கள் போகும்னு சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவதால் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தாயின் அன்பு அரவணைப்பு கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு நேர்கதி அடைவதால் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். 9ஆம் வீட்டில் கிரகணம் என்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லதுன்னு சொல்லலாம். மகரம் பொறுத்தளவில் 2ல் புதன் வக்கர நிவர்த்தி பெறுவதால் பணப்புழக்கம் சீராகும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தகவல் தொடர்பு மற்றும் கலைத்துறையினருக்கு அபாரமான வளர்ச்சி இருக்கும். 8ஆம் இடத்தில் கிரகணம் என்பதால் பயணங்களில் போது வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசியை பொறுத்தளவில் பல கிரகங்கள் அமைவு கூட்டணியான கிரகங்கள் அமர்ந்திருப்பதனால தெளிவு பிறக்கும், முடிவுகளில் தெளிவு பிறக்கும் சொல்லலாம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தனலாபம் உண்டு. பேச்சில் காரியத்தில் சாதனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குருவின் நேர்கதி புத்திசாலித்தனத்தை கூட்டும் சொல்லலாம். 7ஆம் வீட்டில் கிரகணம் நிகழ்வதால் வாழ்க்கை துணையுடன் சிறு பிணக்குகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மீனராசியை பொறுத்தளவுள்ள சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வசீகரம் கூடும், சுகபோகங்கள் அதிகரிக்கும் சொல்லலாம். சூரியன் மீனராசிக்கு வருவதால் அதிகாரமிக்க பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல கிரகணம் இருப்பதால் பழைய நோய்கள் தலை தூக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் வைக்க வேண்டும். இதெல்லாம் பொதுவாக ராசிகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய தகவல்கள்.
மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் மாலை நேரத்துக்கு அப்புறம் தியானம் செய்வதும் ஏழைகளுக்கு உணவு வழங்குவதும் தோஷங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்கிறது எல்லாமே ராசிகளுக்கு பொதுவாக சொல்லக்கூடியது. லக்னங்களுக்கு வேறு பலன் தான் சொன்னோம். லக்னம்னு சொன்னோம்னா லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், இப்படி பல ஸ்தானங்கள்லாம் இருக்குது. கிரகங்களின் அமைவுகள் இருக்குது, நீச்சம் உச்சம் எல்லாமே இருக்குது. அதனால் அதை பொறுத்து பலன் சொல்லவில்லை. ராசியை பொதுவான ராசியை வச்சு பலன் சொல்கிறோம். அதனால் இந்த ராசிக்குட்பட்டு பலன்கள் அமையும் அப்படின்னு சொன்னோம்னா லக்னத்துடைய பலன்களும் நல்லா இருந்ததுன்னா நல்ல பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.